இதோ டீ பவுடர் விற்பனை செய்து உழைப்பால் முன்னேறிய ஒருவனின் ஊக்கமளிக்கும் கதை. 1 கிலோ டீ பவுடரிலிருந்து ஒரு வெற்றி கனவு. ரமேஷ் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன். அவனது தந்தை தினக்கூலி வேலை பார்த்தார். குடும்பத்தின் நிலை சரியாக இல்லாததால் ரமேஷ் பள்ளி முடிந்தவுடன் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவன் முதலில் ஒரு சிறிய மளிகை கடையில் வேலை பார்த்தான். அங்கேதான் அவன் கவனித்தான், டீ பவுடர் எப்போதும் விற்கிறது, நல்ல தரம் இருந்தால் மக்கள் திரும்ப திரும்ப வாங்குகிறார்கள். ஒரு நாள் அவன் தைரியமாக முடிவு செய்தான். சேமித்திருந்த சிறிய தொகையை கொண்டு 1 கிலோ டீ பவுடர் வாங்கி அதை சிறு பாக்கெட்டுகளாக பிரித்து விற்க தொடங்கினான். முதலில் யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை. ஆனால் ரமேஷ் 2 விஷயங்களை விடவே இல்லை: தரம், நேர்மை. நான் விற்கும் டீ நல்ல சுவையா இருக்கணும் என்பதே அவனின் கொள்கை. அவன் வீடு வீடாக சென்று டீ பவுடர் விற்றான். சிலர் மறுத்தார்கள், சிலர் கிண்டல் செய்தார்கள். ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. மாதம் ஒன்றாக, வருடம் ஒன்றாக வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள். ரமேஷ் டீ நல்லா இருக்கு என்ற பேச்சு ஊர் முழுக்க பரவியது. சில ஆண்டுகளில் 1 கிலோ, 10 கிலோ, 10 கிலோ, 100 கிலோ, 100 கிலோ சொந்த டீ பிராண்ட். இன்று ரமேஷ் பலருக்கு வேலை தரும் ஒரு தொழிலதிபர். சிறிய தொடக்கம் பெரிய வெற்றி என்பதற்கான உதாரணம். ஒரு நாள் அவன் சொன்ன வார்த்தை ஊரில் பிரபலமானது: தொழில் பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, மனம் நேர்மையாக இருந்தால் போதும்.